பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தில் 7 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்றனர். அங்கு நடந்த சிறப்பு பாஸ் மோசடி பக்தர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மழை காரணமாகவும் வாகனங்களுக்கான பார்க்கிங் பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றதாலும் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த வாகனங்களுக்கான சிறப்பு பாஸ் இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை. பொது போக்குவரத்தை பயன்படுத்தி திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று கடந்த வாரமே கலெக்டர் இளம்பகவத் அறிவிப்பு வெளியிட்டார். இருப்பினும் நிகழ்ச்சி நடப்பதற்கு 24 மணி நேரம் முன்பாக வந்த கார்களும் வேன்களும் திருச்செந்தூர் நகருக்குள் அனுமதிக்கப்பட்டன. இது எப்படி நடந்தது என கலெக்டர் ஆய்வு செய்த போது திருச்செந்தூர் நகர போலீஸ் அதிகாரிகள் கையெழுத்திட்ட கார் பாஸ் பலருக்கும் வழங்கப்பட்ட விவகாரம் தெரிய வந்தது. உள்ளூர் அமைச்சர், கலெக்டர், அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி போலீசார் தன்னிச்சையாக பாஸ் அச்சடித்து விநியோகித்திருந்தனர். 1000க்கும் மேற்பட்ட பாஸ்களை அச்சடித்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் வெளிநபர்களுக்கும் தலா 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்த தகவல் வெளியாகியுள்ளது. சிலர் அந்த பாஸை கலர் ஜெராக்ஸ் எடுத்தும் பயன்படுத்தியுள்ளனர். இதனால் விழா நேரத்தில் வாகன போக்குவரத்து அதிகமாகி நகரில் நெரிசல் நிலவியது. போலீஸ் தரப்பில் வழங்கப்பட்ட கார் பாஸில் திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார், இன்ஸ்பெக்டர்கள் கனகராஜ், இனோஸ்குமார் ஆகியோரின் கையெழுத்துகள் இருந்தன. திருச்செந்தூர் நகரில் உள்ள லாட்ஜிகளுக்கு அந்த பாஸ் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த லாட்ஜ் பெயரையும் அதில் குறிப்பிடவில்லை. பொதுவாக சஷ்டி போன்ற திருவிழா காலங்களில் கலெக்டர், எஸ்பி கையெழுத்திட்ட கார் பாஸ் அச்சடிக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும். அதன் ஒரு பகுதியாக உள்ளூர் லாட்ஜிகளில் அறையெடுத்து தங்குவோர் வாகனங்களுக்காக அந்த லாட்ஜ் பெயரை குறிப்பிட்டு பாஸ் வழங்கப்படும். அமைச்சர், எம்எல்ஏ, அறநிலையத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் தங்கள் தரப்புக்கு பாஸ் கேட்டு பெறுவர். இந்த வகையில் 1000க்கும் மேற்பட்ட பாஸ் விநியோகமாகும். பாஸ் வாங்கிய வாகனங்கள் நகருக்குள் வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் நேரத்தில் கடும் நெரிசல் ஏற்படும். பொதுவாகவே சூரசம்ஹாரம் நடைபெறும் மாதத்தில் அதிக மழை இருக்கும். மழையால் வாகன நிறுத்துமிட பகுதிகள் சகதியாக இருந்தால் பாஸ் பெற்று வரும் வாகனங்களை நிறுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்படும். இதை கருத்தில் கொண்டே இந்த ஆண்டு அமைச்சர் சேகர்பாபு சொன்னதற்கிணங்க கலெக்டர் இளம்பகவத் சிறப்பு கார் பாஸ் இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் போலீசார் தன்னிச்சையாக பாஸ் அச்சடித்து விநியோகித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் நெரிசலுடன் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. போலீசார் தன்னிச்சையாக பாஸ் அச்சடித்து விநியோகம் செய்தது தொடர்பாகவும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது தொடர்பாகவும் கலெக்டரிடம் கோவில் நிர்வாகிகள் முறையிட முடிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக கலெக்டர், எஸ்பி உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.